மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. இந்த காலை ஆராதனைக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை நீர் நடத்துவீராக, நீர் ஆளுகை செய்வீராக.
நீர் ஆட்கொள்ளுவீராக. உங்க திருக்கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாக உங்கள் யாவரையும் ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். தம்பி சாம் மோசஸ் will lead us in worship. Thank you. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறவர். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உலாவுகிற தேவன். நம் கூடியிருக்கிற இடங்களிலே உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்போமானால் ஆண்டவர் பிரசன்னராய் நம் நடுவிலே உலாவும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா சிறையிருப்புகளை, எல்லா போராட்டங்களை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின் ஆவியானவர். ஜலத்தின் மேல் இருள் இருந்தது, ஒழுங்கின்மையாய் பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது. ஆவியானவர் அசைவாடின போது எல்லா ஒழுங்கின்மைகளும் மாறினது, இருள் வெளிச்சமாய் மாறினது. இன்றைக்கு இந்த காலை வேளையில சபையில கூட முடியாமல் உங்கள் வீடுகளிலே இருக்கிறீங்க. அதுதான் சபை. நல்ல நீங்களும் நானும் தான் சபையா இருக்கிறோம்ல. நல்ல இருக்கிற இடங்களிலே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுல உலாவுங்கப்பா. ஆண்டவரை நான் ஆராதிக்கிற இந்த இடத்துல ஆண்டவரே உங்க மகிமை இறங்கி வரட்டும். ஒருவேளை உங்க வீட்டுல இன்னைக்கு உங்க குடும்பத்துல பல விதமான போராட்டங்கள் வழியாய் போய் கொண்டிருக்கலாம். பல பிரச்சனைகளும் சவால்களையும் சந்தித்து கொண்டிருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா சீர்கேடுகளை மாற்றுகிறவர் நீரப்பா. எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறவர் நீர். பலத்தினால் இடை கட்டுகிறவர் நீர். சுகத்தினால் நிரப்புகிறவர் நீர். ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நீர் அசைவாடுவீராக. உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் வரட்டும் அப்பா. உங்க பிரசன்னம் எங்கள் அறையை மூடட்டும், எங்கள் வீட்டை மூடட்டும், எங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வீட்டிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்க, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும்
எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் வீட்டிலே, எங்கள் வீட்டிலே உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்களோடு வாசம் செய்யும். சொல்லுங்க, நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க வாசம் பண்ணுங்க. அவர் வந்தால் போதும், எல்லாம் நடக்கும். ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. அன்றைக்கு 100க்கு அதிபதி சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லு ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைப்பான், என் வேலைக்காரன் சுகமாவான். விசுவாசத்தை பாருங்க. இந்த காலை வேளையில ஒருவேளை எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், இது நடக்காது, இது வாய்ப்பே இல்லை மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். என் நம்பிக்கை எல்லாம் அவர் பேரில் இருக்கிறபடினா என் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் மனுஷர்கள் மேலும் சூழ்நிலைகள் மேலும் நாம் வைத்திருப்போமானால் அது ஒரு நாள் கைவிடும், ஒரு நாள் கைவிடும். மனிதர்கள் கைவிடுவார்கள். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலை போல நம்பியிருக்கிறவர்கள் விலகி போவாங்க, கைவிடுவாங்க. ஆனால் அவர் கிருபையோ ஒரு நாள் விலகாது. ஆமென். இன்னைக்கு யார் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நம்முடைய பணத்தின் மேலையா, நம்முடைய ஆஸ்திகள் மேலையா, நம்முடைய பலத்தின் மேலையா, நம்முடைய ஞானத்தின் மேலையா, எதன் மேலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? இந்த காலை வேளையில நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருந்தா நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதை நான் பார்க்கவே இல்லை. கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியை ஒரு நாள் கைவிட மாட்டார். நாம் நீதிமான்களாய் நடக்கும் போது, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும் போது, ஆண்டவர் நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததியையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் என்று சொல்றவங்க எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவர். எல்லாரும் கைகளை தட்டி இந்த பாடலை எல்லாரும் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தலாம். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே, சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே,
அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கைகளை தட்டி பாடுவோம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சொல்லுங்க. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமை ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமை ரட்சிப்பாரே. சியோன் சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் புயல் அடித்தாலும் ஆலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் ஆலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சொல்லுங்க. எனக்கு எட்டாத, எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத, எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாத நம்பிக்கை, அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சொல்லுவோம். அசையா என் நம்பிக்கை. காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் உருண்டோடி போகலாம், வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிறவர். ஓ ரமமசியந்தரே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே.
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வார், முயன்று முன்னேங்கிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேங்கிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். விசுவாசத்தால் விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் பதறான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையும் விசுவாசிக்கிறவனும் பதறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும் போது, பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்ந்திருக்கும் போது ஒரு பதட்டம் வந்துடும். திடீர்னு ஒரு நெருக்கம் வந்தா ஒரு பதட்டம் வரும். பாருங்க, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருந்தா விசுவாசிக்கிறவன் பதறான் பதறான் பதறான். ஒருவேளை நீங்க பதறி போயிருக்கலாம் சூழ்நிலைகளை பார்க்கும் போது. இந்த காலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவர் விசுவாசத்தை தாங்கப்பா, மேல அந்த திடமான அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. சூழ்நிலைகளை பார்க்கும் போது என் விசுவாசம் எல்லாம் குன்றி போத ஆண்டவரே, விசுவாசம் அற்றவனாய் மாறிடுற ஆண்டவரே, என் நம்பிக்கையெல்லாம் தளர்ந்து போயிருது ஆண்டவரே, மேல் இருக்கிற அந்த விசுவாசம் ஆடி போதப்பா. ஆண்டவர் எனக்கு கொடுங்க, விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை வேளை கேளுங்க, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. என் விசுவாசத்துல நான் உறுதியா இருக்க, நம்பிக்கையில உறுதியா இருக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. செத்து போன சாராளின் கற்பத்தை கர்த்தர் நினைத்தாரு, கர்த்தர் கடாட்சித்தாரு. வாக்குத்தத்தம் செத்து போலங்க, வாக்குத்தத்தம் செத்து போல, வாக்குத்தத்தம் தரையில விழல. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா இல்லைனாலும் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இருந்ததே, நிறைவேறினது. வாக்குத்தத்தம் நிறைவேறினது. விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, திட நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ராமமா ஷேகரே, ஓ ஹல்லேலூயா. 12 வருடம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆஸ்திகள் எல்லாம் மருத்துவருக்கே செலவு பண்ணினாலும் சரீரத்துல சுகம் இல்லை. 12 வருஷமா வியாதி, 12 வருஷமா பலவீனம். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். 12 வருஷமாக. ஆனால் அந்த ஸ்திரீயோ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுகமடைவேன். வஸ்திரத்து ஓரத்தை நான் தொடணும் ஒரு டிசைட் பண்ணி பாருங்க. வீட்டில இருந்து புறப்பட்டு இயேசுவை எப்பொழுதும் திரள் கூட்டம் சூழ்ந்தே இருக்கும். அவ்வளவு கூட்டங்கள் சூழ்ந்திருக்கும் போதும் அந்த ஸ்திரீ அந்த வியாதியில இருந்தாலும், அந்த வலி வேதனையில இருந்தாலும், அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட பொழுது உடனடியாக சுகம், உடனடியாக ஒரு அற்புதம். அல்லேலூயா. இயேசுவின் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. இந்த விசுவாசம், விசுவாசம் என்னை யார் தொட்டது? இயேசு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இயேசுவை விசுவாசத்தோடு
நம்பிக்கையெல்லாம் அற்று போயிருக்கலாம், நம்பிக்கையெல்லாம் அற்று போயிருக்கலாம். வேலை ப்ரொமோஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். உயர்வுகளுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். ட்ரை பண்ணி நம்பிக்கையே போயிட்டு இருக்கலாம். என் லைஃப் இப்படிதான் இருக்கும், என் சூழ்நிலைகள் இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், கண்ணீரை காண்கிறவர். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சத்தமா இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியில், சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும்.
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இந்த காலையில ஜெபத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு 2 கைகளை உயர்த்தி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை வந்து விடுவிப்பேன் என்று சொன்னவர். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்தபடினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறாரே. இயேசுவே, நீர் என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே. என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுங்க. நான் போய் கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாம் நீங்க அறிவீங்க. என் தேவைகள் நெருக்கங்கள் எல்லாம் மாற்றுங்க சப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் உங்கள் தேவைகளை சொல்லி, உங்க சூழ்நிலைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீர் வாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளை நீர் வாரும் ஆண்டவரே. என் வீட்டில் இருக்கிற எல்லா குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. தரித்திரங்கள் மாறட்டும். என் குடும்பம் கட்டப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். என் நெருக்கங்கள் எல்லாம் விசாலமாய் மாற்றுங்க. எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே இந்த கஷ்டம், எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே இந்த போராட்டம், எவ்வளவு நாள் ஆண்டவரே இந்த உபத்திரவத்தின் பாதை. பல கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவர் கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. அவர் நல்லவர். அவர் தாமதித்தாலும் அவர் நம் வாழ்வில் சிறந்ததையே செய்வதற்காக, தாமதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு சிறந்ததை தருவதற்காக, சில போராட்டங்கள் நம்மை உருவாக்குவதற்காக, சில போராட்டங்களிலே ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒருவேளை உங்க சித்தத்தை விட்டு நாங்கள் விலகி போயிருந்தால் மீண்டுமா உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறை குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. எங்கள் குறை குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. எங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன். உங்க சமாதானம் எங்கள் இருதயங்களை நிரப்பட்டும், எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும், வீட்டில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். பெரிய அற்புதங்களை காண உதவி செய்யுங்கப்பா. நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் முற்றிலுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Thank you, Sam, for leading us in worship. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்கலாம். விஷன் 2030 ட்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் மிகவும் நல்ல விதத்தில் முன்னேற்றம் அடைகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா தயவுகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு ரிவைவல் கிளைமேட் இருக்கிற ஒரு காலம். பொதுவாக நல்ல சாதகமான சீதோஷ்ண நிலை இருக்கும் பொழுது எல்லாம் சரியாக கைகூடி வரும். அதுபோல ஆவிக்குரிய ரீதியில தேவன் செய்ய விரும்புகிற காரியத்திற்கு ஒரு ரைட் மொமெண்டம் இருக்கிற ஒரு காலகட்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள். நான் கடந்த வாரத்தில் IMA என்ற ஒரு ஆர்கனைசேஷன், இந்தியா மிஷன்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய
ஆனுவல் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். அதில் நிறைய மிஷன் ஆர்கனைசேஷன்ஸுடைய ஸ்டோரிஸை கேட்கும் பொழுது, அவர்கள் செய்கிற காரியங்களை கேட்கும் பொழுது, குறிப்பாக ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸு மேசிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுகிற ஆர்கனைசேஷன்ஸை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வந்தது. தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஒரு பக்கம் வேதனைப்படுகிற சில காரியங்களும் இருக்கிறது. சில ஆர்கனைசேஷன்ஸ் மிகவும் பர்ஃபெக்டா பியூட்டிஃபுல்லா முன்னேறுகிறதையும் நான் பார்க்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும் என்று 2 பிரிவாக அந்த போலரைசேஷன் இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசி காலத்தில் ஒரு பெரிய போலரைசேஷன் இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தமக்கென்று ஒரு கூட்டத்தை, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, இந்த அறகுறை, இந்த காம்ப்ரமைஸு, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். மதில் மேல் பூனை போல இங்கே தாவலாமா அங்கே தாவலாமா என்று இருக்கிற மக்கள் இருக்க மாட்டார்கள். ஒன்று இந்த பக்கம் இருப்பாங்க, ஒன்று அந்த பக்கம் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், God is bringing a divide. God is bringing a divide. God is bringing a very clear divide. அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். பட் ரிஜாய்ஸ் பண்ண வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் தமக்கென்று ஒரு யவன ஜனத்தை அவர் தெரிந்தெடுக்கிறார். God has chosen a faithful remnant. தேவனுக்காக உண்மையான ஒரு மீதியான ஒரு கூட்டம் எழும்புகிறது. அவர்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள். அந்த வரிசையில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படணும், விட்டு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் செய்கின்ற காரியங்களுக்காக நன்றி செலுத்திடலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாட்களில் எங்களுக்கு தேசிய அளவில் ஒரு தரிசனத்தையும் கொடுத்து, தேசிய அளவில் காரியங்களை நடப்பிக்கிற மக்களையும் அடையாளம் காட்டி, ஆண்டவரே ஒருவரோடு ஒருவர் லைக் மைண்டட் பீப்புள் நாங்கள் இணைந்து செயல்பட கர்த்தர் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யோர் குட்னஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் யோர் கிரேஸ் அப்பான் த ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனி. உமக்காக விட்டு கொடுத்து வந்தவர்கள், உமக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறவர்கள், அவர்களுக்காக நீர் அளிக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள ஏற்படுத்துகிற நெட்வொர்க்குக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யுத்தத்தில் முதன்மை வரிசையில் எழுப்புதல் தரிசனத்தோடு செயல்படுகிற தலைவர்கள் நடுவில் ஒரு நல்ல பரஸ்பர உறவு, ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் உண்டாகிறதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வேகம் அதிகரிக்க செய்வீர். Lord, there will be a God speed in your work and we will see that. ஒரு நல்ல தேவன் தருகிற ஒரு வேகம், ஆண்டவரே ஒரு ப்ரொப்பல்லிங் ஃபார்வர்டு அனுபவம், ஒரு முன்னுக்கு செல்லுகிற உந்தி தள்ளப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகிறதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மிஷனரிகளை நினைக்கிறோம். ஆண்டவரே, ஃப்ரண்ட் லைனில் சர்வ் பண்ணுகிற லீடர்ஸை நினைக்கிறோம். ஃபேத்ஃபுல்லாக உமக்காக உழைக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் மிஷனரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்தோம். அதே போல சுதேசி ஊழியர்கள்
பீகார்லேயும் சரி, ஒரிசாவிலையும் சரி, அந்த மண்ணுக்குரியவர்கள் ஆண்டவரே, அதே போல பர்மாவில், மணிப்பூரில் ஊழியம் செய்கிற ஆட்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். டெல்லியில், யூபியில் ஆண்டவரே, எங்களுக்காக உழைக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். தேங்க்யூ லார்ட். உங்க கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இன்னமும் ஆண்டவரை எழும்பி வருகிற புது புது மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் இணைந்து செயல்பட உங்க நாமத்தை மையப்படுத்த எல்லாவற்றுக்கும் மேல ஒரு டிவைன் ஃபேக்டர், ஒரு காட் ஃபேக்டர், ஒரு தேவ ஆக்கக்கூறு ஆண்டவரே எங்கள் மேல் வரட்டும் என்று சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா என்ற ஒரு பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா will sing that song. அதற்கு பிறகு நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். ஆண்டவரே, ஜெப ஆவியினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஜெப சிந்தை எனக்குள்ளே தாங்க ஆண்டவரே. நல்ல ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பாதத்திலே நான் விழுந்து கிடக்க இருதயத்தை ஊற்றி கருத்தாய் ஜெபிக்கின்ற ஜெப ஆவி எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த பாடலை பாடலாம். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. அறைக்குள்ளே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள்ளே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஆண்டவரே, ராக்காலங்களில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதிகாலையிலே நீர் இருட்டோடு எழுந்து ஜெபித்தது போல நாங்களும் எழுந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு ஆத்தும பாரத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. திறப்பிலே நிற்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொன்னீரே. அந்த திறப்பிலே நிற்கிற அந்த ஒருவனாக எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கணும்ப்பா, ஜெபிக்கணும்ப்பா. ஜெபாவினால நிரப்புங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஜெபமாக சேர்ந்து பாடுவோமா? ராக்கால தரிசனம் தாரும்,
அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும், ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும், ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, அறைக்குள்ளே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமை தாரும், அறைக்குள்ளே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமை தாரும், உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும், ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. Praise God. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா? சோதனைகள், டெம்டேஷன்ஸ் கண்டிப்பா எல்லா விசுவாசிகளுக்கும் வரும். ஏன்னா இயேசுவே சோதிக்கப்பட்டார். Jesus was tempted. Temptation is not sin. சோதனை பாவம் அல்ல. ஆனால் சோதனைக்கு நம்மை விட்டுக் கொடுப்பது பாவம். Yielding to temptation is sin. Temptation is not sin. Temptation, சோதனை இயேசுக்கு வந்துச்சு. நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார் என்று எபிரேயர் 4:15 வாசிக்கலாம். We have a high priest who can empathize with our challenges. நமக்கு வருகிற சவால்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு. ஆகவே ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தைரியமாய் கிருபாசனத்தண்டை வரலாம் என்று சொல்லியிருக்கிறது. We are called to be overcomers. சோதனை வரும், ஜெயிக்கணும். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவாரு, பிசாசு சோதிப்பான். சோதனையின் நோக்கம் என்ன? நம்ம விழத்தள்ளணும். பாடுகள் அல்லது ட்ரையல்ஸுடைய நோக்கம் என்ன? பரிசோதனை என்று வைத்துக் கொள்வோமே, அது தேவன் அனுமதிக்கிறது, அதை ப்ரொமோட் பண்றதற்கு. God doesn't tempt. The devil tempts, but we can overcome. God will provide a way of escape. Amen. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஓவர்கமிங் டெம்டேஷன். நல்ல தகப்பனே, எங்களோடு பேசும் உங்க வசனம் வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும். எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். Speak to us, O God, we pray in Jesus' name. Amen. சோதனைகளை ஜெயிப்பது எப்படி? How to overcome temptation. கிறிஸ்தவ வாழ்க்கையில கண்டிப்பா சோதனைகள் வரும். In Christian life, we will have
டெம்டேஷன். என்றால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் மாறின பிறகு அந்த இருளின் சக்திகள் உங்களை விழத்தள்ளுவதற்கு ரெகுலரா அட்டெம்ப்ட் பண்ணும். இதுல சந்தேகம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இஸ் ரியல் இன் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டம் என்பது உண்மை. அதுல டெம்டேஷன் என்ற காரியத்தை மட்டும் நாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இயேசு சோதிக்கப்பட்டார், இயேசு ஜெயித்தார். ஆதாம் சோதிக்கப்பட்டான், ஆதாம் தோற்று போனான். யோபு சோதிக்கப்பட்டான், யோபு ஜெயித்தார். We will have temptations. Temptation is not sin. சோதனை என்பது பாவம் அல்ல. நன்றாக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Temptation is not sin. என்னை பொறுத்தவரை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹை பாயிண்ட்ஸ்ல தான் டெம்டேஷன் வரும். இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்த நிலையில அவருக்கு சோதனை வந்தது. உங்களுக்கு டெம்டேஷன் நிறைய வருதுன்னா, உங்களுக்கு சோதனை நிறைய வருதுன்னா, நீங்கள் ஹெல்த்தியான ஒரு நிலையில இருக்கிறீர்கள் என்று கூட நான் சொல்லுவேன். நிறைய பேர் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். உண்மை, நம்முடைய லைஃப்ல உள்ள பலவீன பகுதியில் அவன் வருவான், அது நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் உங்களுடைய ஹை பாயிண்ட்ல தான் சோதனைகள் வரும். டு finish you off. The enemy will come hounding for you to put an end to you. Because you are advancing in your Christian life, you are advancing in the purposes of God. நீங்கள் தேவனுடைய நோக்கத்திலே முன்னேறுகிறீர்கள், நீங்கள் தேவனுடைய செயல் திட்டத்திலே முன்னேறுகிறீர்கள். செத்த பாம்பை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு இருக்கிற பாம்பை தான் முதல்ல அடிப்பாங்க, இல்லையா? அப்ப நாம் டெம்ப்ட் பண்ணப்படுகிறது. let me tell you, if you are tempted, you are in a good place. I mean, spiritually speaking, ஆவிக்குரிய ரீதியில உங்களை பிசாசு சீன்றான்னா, உங்களை விழத்தள்ளணும்னு முயற்சிக்கிறான்னா, நீங்கள் ஏதோ அவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பாதிப்பை கொண்டு வர போகிறவர்கள் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். Temptation is not sin. Yielding to temptation is sin. Temptation is different from test. And God doesn't tempt. It is the enemy who tempts. பிசாசு தான் சோதிப்பான். நீங்க யாக்கோபு 1 அதிகாரத்துல இதை வாசிக்கலாம். You can read that in James chapter 1 verse 13. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஓகே, அது ஒரு காரியம் இருக்கிறது. நாமவே சில காரியத்துல இழுக்கப்பட்டு போகிற ஒரு காரியம். விழுந்து போன மனிதன் இந்த இழுப்பு வரும் பொழுது அதை கவனமாக இல்லாவிட்டால் ஜெயிக்க முடியாது. ஆபிரகாமை ஆண்டவர் பரிசோதித்தார், பரீட்சித்தார். என்ன டிஃபரன்ஸ் பரிசோதனைக்கும் சோதனைக்கும்? பரிசோதனை என்பது டெஸ்ட், சோதனை என்பது டெம்டேஷன். பிசாசு டெம்ப்ட் பண்ணுவான், ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்ணுவார். What is the difference? One is to fail you
another one is to promote you. சோதனை என்பது உங்களை விழத்தள்ளுவதற்காக அதை ஆண்டவர் செய்வதில்லை, பிசாசு செய்கிறான். பரீட்சை அல்லது டெஸ்ட் என்பது உங்களை ப்ரோமோட் பண்ணுவதற்காக அதை ஆண்டவர் செய்கிறார். Abraham was tested by God. ஆதியாகமம் 22 அதிகாரம், Genesis chapter 22. Abraham was tested. He succeeded. ஆமென். நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை இதனாலே நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 22 அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை தேவன் சோதித்தாருங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்தாலும் God tested. That is the right word. இப்ப பாருங்க, அதே அதிகாரத்துல ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர், இது ஆண்டவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Abraham passed the test that God gave him. விசுவாச பரீட்சை. அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படுகிறது அவசியம். ஓகே, அது டெஸ்ட். சில வேளையில தமிழ்ல டெஸ்ட் என்ற வார்த்தைக்கும் சோதனை என்ற வார்த்தை வந்துடும். புரியுதா? அது டிரான்ஸ்லேஷன் கிளாரிட்டி இல்லாத அந்த வார்த்தைகள். பட் நீங்க அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். God does not tempt anyone. God only tests. ஆமென். சரி, ஆபிரகாம் பரிசோதிக்கப்பட்டான், ஜெயிச்சான். யோபு சோதிக்கப்பட்டான், ஜெயிச்சான். யோசேப்பு சோதிக்கப்பட்டான், ஜெயித்தான். இயேசு சோதிக்கப்பட்டார், ஜெயித்தார். ஆமென். Jesus was tempted, he overcame. Joseph was tempted, he overcame. Abraham was tested, he succeeded. Adam was tempted, he fell. Amen. Temptation, சோதனை வரும் பொழுது எப்படி மேற்கொள்வது? How to overcome? எந்தெந்த பகுதியில் சோதனைகள் வரும்? பொதுவாக in broad terms 3 பிரிவாக அதை 3 broad categories, பரவலாக அதை 3 பிரிவாக அதை சொல்லுவார்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 common areas of temptation. 3 பரவலான பிரிவின் கீழ் சோதனைகள் வரும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பகுதியிலும் இயேசு சோதிக்கப்பட்டார், இயேசு ஜெயித்தார். இந்த 3 காரியத்திலும் ஆதாம் சோதிக்கப்பட்டான், 3லும் ஆதாம் விழுந்தார். இதை எளிதாக புரிந்து கொள்வதற்கு, ஞாபகத்திலே வைத்துக் கொள்வதற்கு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியத்தை நீங்கள் மனதில் ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஆங்கிலத்தில் you can say gold, glory and girl or guy.
பெண்களுக்கு ஆண்கள், ஆண்களுக்கு பெண்கள். ஸோ கோல்டு கண்களின் இச்சை, க்ளோரி ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை கேர்ள் ஆர் கை, பணம் பெண் பெருமை என்ற 3 காரியங்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இப்படி நமக்கு சொல்லுகிறது உண்டு. இங்க பாருங்க, 3 ஏரியாவிலும் இந்த 1 யோவான் 2:16 சொல்லப்பட்ட காரியம், மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3ம் இயேசுவுக்கு வந்ததா? எஸ். இந்த இந்த கல்லை அப்பமாக மாற்றி புசி, அது என்ன தெரியுமா? மாம்சத்தின் இச்சை. satisfy yourself, lust of the flesh. அந்த தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல இருந்து அங்கிருந்து தாழ குதி, அது என்னது? ஜீவனத்தின் பெருமை. எல்லாவற்றையும் பார், நான் என்னை பணிந்து கொள், நான் உனக்கு கொடுக்கிறேன், அது என்னது? கண்களின் இச்சை. எல்லாத்தையும் பார். அதே போல ஆதாமுக்கு இயேசு 3ஐயும் ஜெயித்தார். ஆதாமுக்கு 3 காரியத்துல சோதனை வருகிறது. புசிப்புக்கு நல்லது அந்த பழம், மாம்சத்தின் இச்சை. அது பார்வைக்கு இன்பமானது, கண்களின் இச்சை. இதை நீ சாப்பிடும் பொழுது நீ தேவனை போல மாறுவாய், அதன டெம்டேஷன் பாயிண்ட், ஜீவனத்தின் பெருமை. பாருங்க, இந்த 3 காரியத்திலும் இயேசு ஜெயித்தார், 3 காரியத்திலும் ஆதாம் தோற்று போனான். நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 பிரிவின் கீழும் நமக்கு சோதனைகள் வரும். அதுலயும் முக்கியமா எதுல நீங்க பலவீனமா இருக்கிறீங்களோ அதுல கூடுதலாக வரும். நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். யாக்கோபு 1:14 வாசிக்கலாம். Let us read James chapter 1 verse 14-15. யாக்கோபு 1:14-15. 13 ஏற்கனவே வாசிச்சிட்டோம், மறுபடியும் வாசிக்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சரி, அப்ப தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சரி, இதுல இருந்து ஒரு சில காரியங்களை, அந்த ஸ்டெப்ஸ், அதாவது இதற்கு பின்னணி உங்களை விழத்தள்ளணும்னு நினைக்கிற அந்த ஃபோர்ஸ், அது பிசாசு. சரியா? ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்கிற, நீங்கள் அதில் சரிக்கு விழுகிற அந்த காரியத்தை ரொம்ப அழகா யாக்கோபு டிஸ்கிரைப் பண்ணுகிறார். கவனிங்க. முதலாவது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். முதலாவது இழுக்கப்பட்டு, அந்த ஒரு புல், அந்த ஒரு இழுப்பு, நல்ல கவனிங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டெம்டேஷன் இருக்கு, அது உங்களை இழுக்கும். அந்த இழுப்பு அதான் ஃபர்ஸ்ட். அப்படித்தானே போட்டிருக்குதாங்க? இழுக்கப்பட்டு, வசனம் 14. அப்புறம் சிக்குண்டு, அதிலே இழுக்கப்படுகிறது. அப்புறம் அதிலே அப்படியே நிலைத்திருந்தால், அதிலேயே நம்ம கொஞ்சம் அங்கிருந்து விலகாமல் இருந்தால், அந்த காரியத்தையே நம்ம தியானிக்காமல் இருந்தால், அதையே பார்த்து பார்த்து நம்ம ரசித்து கொண்டு இல்லாமல் இருந்தால் தப்பித்துக் கொள்ளுவோம்.
இல்லைன்னா நம்ம அதுலயே இருந்தா சிக்கி கொள்ளுவோம். ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்துல அந்த மரத்து பக்கத்துல ஏன் நின்றார்கள்? விலக்கப்பட்ட கனி தானே. யோசேப்பு விட்டு ஓடினானே, ஏன் ஓடவில்லை? அங்கே இருந்தீங்கன்னா, அந்த பிளேஸ் ஆஃப் டெம்ப்டேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க அதுல நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள போயிருவீங்க. பி கேர்ஃபுல். சோதிக்கப்படுகிறவன் முதலாவது ஒரு இழுப்புண்டு, பிறகு சிக்கி சோதிக்கப்படுகிறான். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது drawn away, delights in it. அதுல நான் பாவம் செய்யல, நான் சும்மா ரசிக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு பைபிள்ல, அதை பார்க்க கூடாதுன்னு போட்டிருக்குது. அந்த குரங்கு கதை ஒன்று சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. எஜமான் குரங்க கட்டளையிட்டு சொன்னது என்னன்னா, குரங்கு கிட்ட நீ இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. எஜமான் போனதுக்கு அப்புறம் குரங்கு யோசிச்சுதான், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, இதுக்கு பக்கத்துல போய் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு அந்த வாழைப்பழம் பக்கத்துல போய் உட்கார்ந்துச்சான். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா? இல்லையே. குரங்கு வாழைப்பழத்தையே பார்த்துச்சான். அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? தொட்டு பார்த்துச்சான். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, மோந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா? மோந்து பார்த்துச்சான். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, வாழைப்பழம் தோலை உரிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு யோசிச்சு தோலை உரிச்சுதான். இப்ப இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா, சோதனையில யூ ஆர் பவுண்ட் டு பி ஃபாலோயிங். அந்த குரங்கு கடைசியா சாப்பிட்டுச்சுன்னு அந்த கதை முடியும். See, you have to flee temptation. பைபிள்ல தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இருக்கா இல்லையா? எஸ், இருக்கு. Submit to God, resist the devil and he will flee from you. அதுவும் இருக்கு. அதே நேரத்துல யோசேப்பு அந்த சூழ்நிலை, சோதிக்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து அவன் ஓடினான் என்றும் இருக்கிறது. Sometimes the devil will flee, you have to resist him, but there are times when you have to flee, my brother, when you have to flee, my sister. நீங்கள் சோதனையின் இடத்துல இருக்கக்கூடாது. சோதனை எனக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு இயேசு, இல்லையா? அப்படித்தானே? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த ஜெபத்துல ஒரு காரியம் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். என்னது? மேத்யூ சாப்டர் 6க்கு வாங்க. லெட்ஸ் கம் டு மேத்யூ சாப்டர் 6. இயேசு சொல்லிக் கொடுக்கிற அந்த ஜெபத்துல வசனம் 13, மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Keep us from temptation. You can pray. அது ஒரு காரியம். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு இயேசு சொன்னார். கரெக்டா? சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. So prayer actually can help you, protect you, insulate you to a certain degree from the temptation. உங்களுக்கு வரக்கூடிய சோதனையில இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு விதத்துல உதவியாக இருப்பது உங்களுடைய ஜெபம், prayer life, I can say. ஆமென், ஹல்லேலூயா. ஜெயிக்கிறதற்கு, விழாமல் இருப்பதற்கு. சரி, அடுத்து யாக்கோபு பாத்தீங்கன்னா, so அந்த delights in it, இங்கிலீஷ் பைபிள்ல drawn away, இழுக்கப்பட்டு, அப்புறம் delights in it. அந்த இழுக்கப்படுகிறதுங்கிறது மனதை சொல்லுகிறது.
அப்புறம் அதை அப்படியே களி கூறுகிறது இல்லை, அதில் அப்படியே டிலைட் பண்ணுகிறது, அதில் ஒரு சந்தோஷப்படுகிறது. அது இமோஷன்ஸை விட்டு கொடுக்கிறது. பிஃபோர் யுவர் வில் சேஸ் எஸ் டு த டெம்டேஷன், யுவர் மைண்ட் வில் பி targeted, your emotions will be targeted. At the level of mind and emotions itself, if you can stay away, then you will escape. நம்முடைய அந்த மைண்டும் இமோஷன்ஸும் ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆகும் பொழுது நம்முடைய சித்தம் தீர்மானிக்கிற பகுதி வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் பாருங்க, இச்சையானது கற்பந்தரித்து மைண்ட்ல கன்சீவ் ஆயிருது. The idea is now conceived in the mind. மைண்ட்ல தோற்கடிக்கப்பட்டாச்சு, கற்பந்தரிக்கப்பட்டு ஜெயிக்க முடியாது என்று மனதளவில் ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு நிலை பாவத்தை பிறப்பிக்கும். Then the act of sin takes place. The sin committed. அதனுடைய விளைவு மரணம். Drawn away, delighting in it, getting enticed, conceived in the mind, sinful act, death. இந்த காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. டெம்டேஷன், சோதனை. எப்படி இந்த சோதனையை ஜெயிப்பது? How do I overcome this temptation? லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எப்படி உங்களுக்குள்ளே போடப்பட்ட வசனத்தை பிசாசானவன் திருடிக்கொண்டு போகிறான் என்பதை நீங்கள் வாசிக்கலாம். If you read Luke chapter 8 and verse 13, லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடி கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில், நல்ல கவனிங்க, சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். வசனம் வேர் விடுவதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற இடத்துல அந்த சோதனை வரும் பொழுது அந்த வசனம் போயிடும், பின்வாங்கி போயிடுவாங்க. வசனத்தை வேர் விட முதலாவது பாயிண்ட், ஹவு டு ஓவர் கம் டெம்டேஷன். சோதனையை ஜெயிப்பது எப்படி? நம்பர் 1, ஃபில் யோர் மைண்ட் வித் காட்ஸ் வேர்ட். நல்லா தெளிவா இருங்க. சோதனை எல்லாருக்கும் வரும். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வில் பி ஃபார் ஷுவர் டெம்ப்டட். எல்லாருக்கும் சோதனை வரும். இயேசுவுக்கு சோதனை வந்தது, ஆனா எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டோம். வாசிங்க எபிரேயர், ஹீப்ரூஸ் சாப்டர் 4, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, இங்க பாருங்க, Jesus was tempted like us in every area. ஆனால் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். We have a high priest who can empathize with our situation. He was tempted like you and I are being tempted, but he was sinless. Therefore he understands the challenge of temptation. உங்களுக்கு சோதனை வரும்பொழுது அதனுடைய காரியங்களை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் என்ன பண்ணலாம்? அப்படிப்பட்ட நேரத்தில் இரக்கத்தை பெற, சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள தைரியமா கிருபாசன தண்டை வரலாம். We can come to him. He overcame. சாத்தானை எப்படி ஜெயித்தாரு? வசனத்தினால ஜெயித்தார். கரெக்டா? ஒன்று உங்களுக்கு அது மைண்ட்ல
இருந்துச்சுன்னா, நீங்கள் வசனம் இருக்கிறதுனால நல்ல வேர் விட்டு இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல வசனம், அப்ப சோதனை காலத்துல நீங்க தப்பித்துக் கொள்ளுவீங்க. உங்களுக்கு வசனம் தான் ஆயுதமா இருக்கும். இயேசு பிசாசை வசனத்தினாலே ஜெயித்தார். ஒவ்வொரு காரியத்துல 3 சோதனையிலும் he overcame by the word. So first point, fill your mind with God's word. சோதனைகளை ஜெயிக்க நீங்க வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு மனப்பாடம் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மனதில் இருத்தி வைத்திருக்கிறீர்களோ, தியானம் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு சேஃப்டி. சங்கீதம் 119:9, சங்கீதம் 119:11, Psalm 119 and verse 9 and 119 verse 11. சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வசனம் 11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். Memorizing the scripture, filling our mind with God's word. லூக்கா 8:13 நாம் வாசித்தோம். வசனம் கற்பாறையின் மேல் விழுகிறது போல இருந்துச்சுன்னா அது வேர்விடாமல் இருக்கிறபடினாலே வசனம் வந்துச்சு, ஆனா வேர் விடல. ஆகவே என்னாச்சு? சோதனை காலத்திலே அவன் விழுந்து போகிறான், பின்வாங்கி போகிறான். நீங்கள் வசனத்துல நல்லா வேரூன்றி இருக்க வேண்டும். Fill your mind with God's word. Number 1, how to overcome temptation. Number 2, ஜெபிக்கணும். Pray. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதோடு கூட மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலையும் நான் உங்களுக்கு சொன்னேன், சோதனைக்குட்படாதபடிக்கு என்று ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார். இங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம், Matthew chapter 26 and verse 41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Pray for protection. Pray for safety. சோதிக்கப்படுவதற்கு சில நேரத்துல நீங்க பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார், அங்கே ஜெபிக்க கொண்டு போனார். ஆனால் பிசாசு சோதனையும் அவன் கொண்டு வந்தான். அந்த ஜெபித்த பிறகு என்ன ஆகிறது? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆவியின் நிறைவினாலே அவர் அங்கே போனார். 14ஆம் வசனம், ஆவியானவருடைய பலத்தினாலே திரும்பி வந்தார். ஆவியானவருடைய நிறைவோடு போறாரு, ஜெபம் பண்ணி பிசாசை ஜெயித்து வரும் பொழுது ஆவியின் அந்த வல்லமை, he went in the fullness of the Spirit, he returned in the power of the Spirit. ஆவியானவர் அதை அனுமதிக்கிறார், அதை சோதனையாக பிசாசு பயன்படுத்துகிறான். இதை குறித்து போதுமான அளவு நாம் பேசி விட்டோம். பட் நீங்க சோதனையை ஜெயிச்சாலும் பரிசோதனையை ஜெயிச்சாலும் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கிறது. ஆமென். உங்களை விழத்தள்ளுவதற்காக பிசாசு சில காரியங்களை செய்யலாம், அதையே நீங்கள் ஜெயித்து ஆண்டவர் உங்களுக்கு அதிலே ஜெயத்தை கொடுக்க முடியும். சோ நீங்க முதலாவது வசனத்துல உறுதியா இருங்க, இரண்டாவது ஜெபத்துல உங்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் சோதனையை நீங்கள் ஜெயிப்பதற்கு. மூன்றாவது, நம்பர் 3,
flee from temptation. சோதனை இடத்தை விட்டு தப்பித்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல யோசேப்பு, அவளுக்கு டெய்லி, இங்க பாருங்க, யோசேப்புக்கு almost on a daily basis he was tempted. It was not easy. அடிமையாக இருக்கிற வீட்டில் இல்லையா, அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது இட் இஸ் நாட் ஈஸி. அடிமையாக இருக்கிற வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆனா அது வேற பிரச்சனைகளும் வரும். இருந்தால் பிரச்சனை, ஓடினால் பிரச்சனை. பட் he decided to keep himself pure. பாருங்க, அவன் என்ன சொல்லுகிறான்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். A God conscious life. ஆண்டவர் என்னை எப்பொழுதும் பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு அவனை சோதனையை விட்டு ஓட வைத்தது. ஆமேன். எஸ்கேப் ஆயிட்டான். அவள் நித்தம் நித்தம், பாருங்க 10ஆம் வசனம் 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம். யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். காரியத்தை அவன் மாத்திட்டான். அந்த கோட்டு விட்டாலும் பரவாயில்ல, கேரக்டரை விட மாட்டேன் என்று சொல்லி அவன் ஓடி போனான். பிரியமானவர்களே, sometimes you need to just run to keep yourself clean. நீங்கள் விட்டு ஓட வேண்டியது இருக்கும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, young man, young woman, and elders, grown-ups, no exception. But challenging all of us. உங்களுக்கு ஒரு சோதனை இடம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண முடிந்தால், எஸ்கேப் ஆக முடிந்தால் எஸ்கேப் ஆயிரு. பரவாயில்ல, தப்பா நினைச்சா பரவாயில்ல, உங்களை குற்றப்படுத்தினா பரவாயில்ல. ஆனா அந்த விதமான இடம் ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட் இல்லைன்னு உணர்ந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ளீ ஃப்ரம் தேர். ஏற்கனவே சொன்ன இல்லையா ஆரம்பத்தில், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசை ஏத்துறலுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுவும் வசனத்தில் இருக்கு. ஓடிப்போன யோசேப்பினுடைய ஸ்டோரியும் இருக்குது. whichever is wisdom, do it. whichever you need to do, please take note. ஆமென். சரி, இப்போ ஒரு கிளாசிக்கான ஒரு வசனம், இந்த சோதனையை குறித்து ஒரு அருமையான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 and verse 13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தாலும் அல்லது விசுவாசியாக இருந்தாலும், நீங்கள் கமிட்டடாக இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருக்காக எதையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணத்தோடு இருந்தாலும், சோதனை என்பது எல்லாருக்கும் வரும். குறிப்பாக ஆக்சுவலா நீங்க மோர் கமிட்டட் யூ ஆர், the more consecrated you are, the more passionate you are, the more committed you are for the purposes of God, you are likely to be tempted more. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
சரியா? So the fact of temptation is there. The reality of temptation is there. So there is no such thing as temptation free spiritual life. சோதனை இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கிடையாது. கண்டிப்பாக சோதனை வரும். ஆனால் take encouragement from this verse. இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு நீங்களே ஒரு ஊக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடல. எல்லாருக்கும் ஏற்படுறதா எனக்கும் ஏற்படுது. நம்பர் 1. நம்பர் 2, தேவன் உண்மையுள்ளவர். In the midst of the reality of temptation, there is another reality. There is a faithful God. சோதனைகள் எல்லாம் ஜெயித்த, நம்மை போல சோதிக்கப்பட்டு எல்லா சோதனையும் ஜெயித்த, நம்முடைய சோதனைகள் எல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். The fact of temptation is there. Together with that, you also have another fact. There is a God who is faithful. உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். 3வது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். This you must understand. எந்த சோதனையும் பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த சோதனை ஆண்டவர் அனுமதிக்காமல், யோபனுடைய வாழ்க்கையில பிசாசு சோதனையை கொண்டு வருகிறான். ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு சோதிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கும் பொழுது, ஆண்டவர் ஏற்படுத்துவது இல்லை. ஆரம்பத்தில் சொன்னதை நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். அவர் சோதனையை அனுமதிப்பார். பிசாசு தான் சோதிக்கிறான். ஆண்டவர் உங்களுக்கு அதை எந்த அளவிற்கு அனுமதிப்பார் என்றால், உங்கள் திராணிக்கு மிஞ்சி, இது உங்களால முடியாது, கண்டிப்பா விழுந்துருவீங்க என்ற காரியம் இருக்கும் பொழுது அவர் அதை அனுமதிக்க மாட்டார். அவர் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு நான் சொல்றேன், அதை அனுமதிக்கிறார் என்றால் தேவன், அது உங்களால சமாளிக்க முடியும், அது உங்கள் திராணிக்கு மிஞ்சினது கிடையாது என்பதை அறிந்து என் ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். Therefore, whatever temptation you have, you must realize that God thinks you have the strength to overcome. அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் என்று அறிந்துதான் அதை அனுமதித்திருக்கிறார். So take encouragement. அடுத்து இன்னும் அதை விட கிரேட்டர் என்கரேஜ்மெண்ட் என்ன தெரியுமா? சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். He will provide a way of escape. அந்த இடத்துல நீங்க இருந்து ஜெயித்து மேற்கொண்டு, அல்லது நீங்கள் இருந்து மேற்கொண்டு அல்லது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ரூட் உங்களுக்கு வச்சிருக்க, அதையாவது நீங்க புரிந்து எஸ்கேப் ஆயிரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வர்ற சோதனை வருது. நம்பர் 1. 2வது, உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். 3வது, திராணிக்கு மேல அவர் சோதிக்க அனுமதி கொடுக்க மாட்டார். 4வது, அவர் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். He will provide a way of escape. இதை நீங்கள் நன்றாக அறிந்து சோதனையை நீங்கள் சந்திக்கும் பொழுது இந்த டைனாமிக்ஸ் எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. எப்படி ஓவர் கம் பண்றது, ஆண்டவர் நமக்கு எதை அனுமதிக்கிறார், ஏன் அனுமதிக்கிறார், திராணி இருக்கிறது என்று அனுமதிக்கிறார், தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். இதை ஜெயிக்கிறதற்கு திராணி கொடுத்திருக்கிறாரா உண்மையுள்ள தேவன்? நான் ஜெயிப்பேன். இல்ல எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ரூட் வச்சிருக்கிறாரா, அதுல நான் எஸ்கேப் ஆயிருவேன். Do that. சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும். சோதனை பாவம் அல்ல. I repeat, temptation is not sin. அதாவது நீங்க ரோட்ல போறீங்க, okay, young boy listen, you are going in the street. அப்ப ஒரு சரியில்லாத ட்ரெஸ் பண்ண ஒரு அட்ராக்டிவ் கேர்ள் உங்களுக்கு எதிரில் வர்றா. நீ ரோட்ல போகும்போது ரோட்ல யாரு வரணும் வரக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ண முடியாது. நீ ரோட்ல
போகும்பொழுது எதிரில் அந்த மாதிரி ஒரு நபர் வர்றாங்கன்னு வச்சுக்கிட்டுங்க. நீ கண்ணை மூடிக்கிட முடியாது. நீ கண்ணை மூடினா அவங்க மேலேயே போய் இடிப்ப. அதனால நீ என்ன பண்ண முடியாது, கண்ணை நீ மூடவும் கூடாது. ஸோ கண்ணு முன்னால வருகிற நபரை நீங்க பார்க்காமலையும் இருக்க வாய்ப்பில்லை. பார்த்துட்டீங்க. The first look you cannot avoid, தம்பி. Sir, you cannot avoid the first look. But what I can tell you is you can always avoid the second look. நீங்கள் உங்களுடைய கவனத்தை அதன் மேலே பதிய வைக்காமல் நீங்கள் அதிலிருந்து விலக முடியும். You cannot avoid the first look, and I understand, but you can always avoid the second look. நீங்க when the girl passes by, you can always avoid turning back to look again. நான் சொல்றது புரியுதா தம்பி? நம்ம வாழுகிற உலகத்துல சுற்றி சோதனைகள் இருக்கக்கூடும். இன்னொரு பிராக்டிக்கல் விஸ்டம் சொல்றேன். உங்களுக்கு எது பலவீனமான பகுதியோ இந்த 3 ஏரியாவில், அந்த ஏரியாவில் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ட்ரை டு அவாய்ட் தட் பிளேஸ் வேர் பாசிபிள், or try to go with someone else, an accountability partner, so that you are free. பண விஷயம் உங்களுக்கு வீக்கா இருந்தா காணிக்கைன்ற பொறுப்பு எடுக்காதீங்க. If you have problem with the opposite sex, then do not be alone with a person of opposite sex. நான் சொல்றது புரியுதா? எதிர்ப்பாளரோடு கூட நீங்கள் தனியாக இருக்காதீங்க, உங்களுக்கு அது ஒரு பலவீன பகுதியாக இருந்தால். ஆமென். So temptation is not sin. Temptation அதற்கு விட்டு கொடுக்கிறது தான் பாவம். சோதனையை ஜெயிப்பதை குறித்து பல டாபிக்கு, பல செஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் டெம்டேஷன் என்று சொல்லி பிசாசனுடைய தந்திரங்களை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இப்படி பல டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில், பல டிஃப்ரெண்ட் சீரீஸில், பல கான்டெக்ட்ஸில் டெம்டேஷனுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை நான் பேசியிருக்கிறேன். பட் this is such an important topic that believers should know. விசுவாசிகளுக்கு தெரிய வேண்டிய ஒரு டாபிக். therefore I have spoken it yet again. இன்னும் ஒரு முறை உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சோதனைகளை ஜெயித்து வெற்றி வாழ்க்கை வாழ கிருபை செய்வாராக. May the Lord give you victory over every temptation. Adam failed. Jesus overcame. The first Adam failed. The second Adam, Christ, overcame. The first Adam is not your example. The second Adam, Jesus, is your example. உங்களுக்கு இரண்டாவது ஆதாமாகிய இயேசு பாவத்தை ஜெயித்தாரே, அவர்தான் உங்களுக்கு முன்மாதிரி. அது போக பைபிள்ல சோதனையை ஜெயித்த தேவ மனிதர்களுடைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஏராளம் இருக்கிறது. May the Lord give you a victorious life. ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை ஜெயிக்கணும். We must overcome the world, the flesh, the devil. ஆமென். டெம்டேஷன் இந்த எல்லா ஏரியாவிலையும் வரும். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வசன வெளிச்சத்தில் லார்ட், வேர்ட் ஆஃப் காட் சோ இம்பார்ட்டன்ட். வசனம் முக்கியம். பாவத்தை, சோதனையை நாங்கள் ஜெயிப்பதற்கு, சாத்தானை ஜெயிப்பதற்கு, பாவத்திலே விழாமல் பரிசுத்தமாய் இருப்பதற்கு வசனம் எங்களுக்கு தேவை. we must fill our mind with your word. நாங்கள் ஜெபிக்கணும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கணும். சோதனையில நாங்கள் ஜெயிக்கிறதற்கு, சோதனைக்குட்படாமல் இருப்பதற்கு நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் வசனத்துல ஊறி இருக்கவும், ஆண்டவரே ஜெபிக்கிறதிலே கவனமாக இருக்கவும், ஆண்டவர் சோதனை இடங்களை விட்டு ஆண்டவரே நாங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழியை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க என்பதை நாங்கள் வாசித்தோம். நாங்கள் அந்த எஸ்கேப் பார்த்த தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு வெற்றி வாழ்க்கை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்கு உண்மையுள்ள தேவன்.
ஆண்டவர் திராணிக்கு மேல சோதிக்காத தேவன். ஆண்டவரை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற தேவன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரை கிருபை இரக்கத்தை எங்களுக்கு ஏற்ற வேளையில பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எல்லா சோதனையும் ஜெயித்த பிரதான ஆசாரியனிடத்திலே சிங்காசனத்திற்கு நாங்கள் வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதையெல்லாம் நாங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொண்டு உம்முடைய சமூகத்திற்கு வந்து ஜெயம் எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. கேட்டீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? சோதனைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13. அதை நாம் தெரிந்து கொள்ளும். தேவன் உண்மையுள்ளவர், திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் இயேசுதாஸ் அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமை விட்டு போகாதிருங்கள், எருசலேமில் காத்திருங்கள். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க. 3.5 வருஷம் இயேசு ட்ரைனிங் கொடுத்துட்டு சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் புறப்பட்டு போகாதீங்க. எல்லாம் பார்த்தாங்க, இயேசுவை நேரடியாக பார்த்தாங்க, கூட இருந்தாங்க, ஆனால் ஒன்றும் அவங்களை செய்ய முடியல. அதுக்கு தான் ஆவியானவர். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி சாட்சியாக இருப்பீங்க. நீங்கள் போவீங்க அப்படின்னாரு. நீங்கள் புறப்பட்டு போவீங்க, போங்கன்னு சொன்னார். பூமியில் உலகத்தின் கடைசி பரியந்தம் போங்கன்னு சொல்லிட்டு பரலோகம் போனார். அப்படி போக வைத்தவர் ஆவியானவர் தான். அதற்கு ஆவியானவர் தேவை. ஆவியானவரை பெற்றவங்களாம் புறப்பட்டு போகணும். நிரப்புங்கன்னு சொன்னா போதாது. அன்னைக்கு நிரப்பப்பட்டவங்க என்ன செய்தாங்க? பேதுருவின் நிழல் பட்ட ஜனங்கள் சுஸ்தமானாங்க. பவுலுடைய கச்சையை போட்டா சுகமானாங்க. அப்படி என்ன நிரப்புங்க, அது நடக்கணும். ஜோமன் வெறும் நிரப்புங்க நிரப்புங்கன்னு மட்டும் இல்லை, அவங்க நிரப்பப்பட்டவங்க அசைச்சாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் பேர் பெற்றாங்க. நாங்கள் அப்படி இருக்கணும் ஆண்டவரே. எங்க தலைமுறையில் எங்க தேசத்தை, எங்க கிராமத்தை, எங்க ஊரை, எங்க ஊர்ல இருக்கிற பிசாசு வல்லமைகளை கலக்கணும் ஆண்டவரே. அதுக்கு எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் பயன்படுகிற விசுவாசியா இருக்கணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் ஆவியில மூழ்கணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதான் அந்த பாட்டு பாடலாமா? Thank you Lord. கை தட்டி பாடுங்க. அப்பா எங்களை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. பாடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. பாடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல நிரப்பிடுங்க, பவுலை போல பயன்படுத்துங்க. இது நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும்.
நிழலை, என் நிழலை, என்னுடைய நிழலை, என் நிழலை, என் நிழலை தொடுவோ, நிழலை தொடுவோ, சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோ, அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோ, சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோ, அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பாடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. காலியான பாத்திரமாக நான் வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும். ஒருத்தருக்கும் உபயோகம் இல்லாம, ஒருவர் தாகமும் தீர்க்காம, ஒருவருக்கும் பயன்படாத ஒரு காலியான பாத்திரமா இருந்த நாட்கள் முடியட்டும். மூழ்கணுமே, நான் ஆவியில மூழ்கணுமே, பரிசுத்தாவில நிரம்பணுமே, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு ஜீவ நதியாய் நான் பாயணுமே. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. பாடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. தெருவெல்லாம்பும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். அப்பா, எங்க தெருவுக்கு நான் அக்கினியை, ஆண்டவர் அக்கினி என்கிற நதியை பாயச் செய்கிற ஒரு நபராய் மாறணுமே. என் மூலமா பரிசுத்த ஆவியானங்கிற அக்கினி என் தெருவில் பற்றி பிடிக்கணுமே. பூமியிலே அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னீங்களே. எங்க தெருவில், ஆண்டவர் எங்க கிராமத்துல, எங்க அலுவலகத்துல, எங்க கம்பெனியில என்னால பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரியணுமே. அதற்கு என்னை பயன்படுத்துங்கப்பா. தெருவெல்லாம்பும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாம்பும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. பாடுங்க. நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, ஆவியினாலே நிரம்பணுமே. செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. கேளுங்க. செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நதியாய் பாயணும் ஆண்டவரே. அந்த நதியினால அநேகர் சுத்திகரிக்கப்படணும். அந்த நதி என்னோட தாகத்தை தீர்க்கணும். அந்த நதியில நான் மூழ்கணும், அநேகர் மூழ்கணும். எங்கள் தேசமெல்லாம் அந்த நதியாய் நான் பாயணும். Praise God. தேவன் நம்மோடு கூட அந்த காலை வெளியில இடைப்பட்டார், ஆசீர்வதித்தார். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணிடுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு இன்றைக்கு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களே ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற ஆறுதல், தேறுதல், வழிநடத்துதல் ஒவ்வொன்றும் எங்களோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். என்று சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். Thank you and God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a good week.